யாரோ ஒரு புண்ணியவதி அனுப்பிச்சு பெருமாள் நமக்கு உதவி பண்ணலையா? மேலும் இந்த ஆபரேஷன் நன்னா நடந்து ஸ்ரீவத்சன் ஆத்துக்கு சௌக்கியமா வந்து தீர்காயுசா இருக்க போறாம்மா. ஆபரேஷன் சக்சஸ். ஹி இஸ் பெர்ஃபெக்ட் ஆல்ரைட். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கௌசல்யாவின் காதல் லீலை. சுரேஷ் என்பவனுக்கு நிச்சயம் செய்யப்பட்டவள் தான் இன்று நாட்டியமாட போகும் கௌசல்யா. ஸ்ரீவத்சனுக்கு கிட்னி தர சம்மதிச்சிட்டாருன்னு நீங்க சொன்ன உடனே என் வயித்துல பாலை வாத்த மாதிரி இருக்கு. யார் அந்த புண்ணியவா? அவரை நான் பார்க்கணுமே. ஏன் புண்ணியவான்னு சொல்றீங்க? அது புண்ணியவதியா கூட இருக்கலாம் இல்லையா? ஸ்ரீவத்சனுக்கு கிட்னி தர ஆள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவளை நான் உடனே பார்க்கணும். யாத்துக்காரர் உயிரை காப்பாத்த போற அந்த புண்ணியவதியோட பாதத்தை என் கண்ணீரால கழுவி நான் பூஜை பண்ணணும். தயவு செஞ்சு அவங்களை எனக்கு அறிமுகப்படுத்துங்க. சாரி மேடம், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க 2 பேரும் கேட்கிற மாதிரி என்னால ஸ்ரீவத்சனுக்கு கிட்னி கொடுக்க போறவங்கள உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா அந்த கிட்னி டோனர் தன்னை விளம்பரப்படுத்திக்க விரும்பல. தான் யாருன்னு சொல்ல கிட்னி டோனர் விரும்பினாதான் நான் பேஷண்ட் கிட்டையும் பேஷண்ட் ஃபேமிலி கிட்டையும் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்ல ரகசியத்தை காப்பாத்துறது தான் எங்க தொழில் தர்மம். ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். வாங்க டாக்டர். கிட்னி டோனர் இன்னைக்கு அட்மிட் ஆயிடுவாங்க. ஆபரேஷனுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும். சரி, நான் வரேன். வரேங்க. என்னோட பிரார்த்தனையை கேட்டு யாத்துக்காரருக்கு கிட்னி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண அந்த பெருமாள் என் திருமாங்கல்யத்தையே நல்லபடியா காப்பாத்திட்டாருன்னா, இந்த ஆபரேஷன் மட்டும் நல்லபடியா நடந்துடுத்துனா இவர் அழிச்சுண்டு குடும்பத்தோட திருப்பதிக்கு போய் என் கழுத்துல இருக்கிற திருமாங்கல்யத்தை கோயில் உண்டியல போட்டு அந்த கோயில் சன்னிதானத்திலேயே அவர் கையாலேயே மறு திருமாங்கல்யத்தை பூட்டிக்க போறேன். தேங்க்ஸ் மா. சுரேஷ், எப்படி இருக்கேன்? உங்களை பார்க்க நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் பார்க்க முடியாம அவமானப்பட்டு திரும்பினதுதான் மிச்சம். உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் பெருமாளை வேண்டாத நிமிஷம் இல்ல. இப்ப எப்படி இருக்கேன்? உடம்பு முடியாத நேரத்துல உங்களை பார்க்க கூட கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்ட. கௌசல்யா ப்ளீஸ், ஏன் அழறேன்? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க என்ன பார்க்க முடியலன்னா என்ன? உங்களோட அன்பும் பாசமும் தான் என்னை காப்பாத்துனதான் நினைக்கிறேன். நீங்க என்ன பார்க்க வந்தப்போ எங்க அம்மா உங்களையும் உங்க வீட்டுல உள்ளவங்களையும் அவமானப்படுத்தினதா கேள்விப்பட்டேன். அதுக்காக எங்க அம்மா சார்பா உங்களிட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, என்ன இது மன்னிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேஷண்ட். இல்ல கௌசி, இந்த உலகத்துல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? மனுஷாலால நாம அவமானப்படுறதுதான். அந்த காரியத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க அம்மா செஞ்சுட்டா. அதனால தான் உங்கள மன்னிப்பு கேட்கறது தப்பில்லைன்னு எனக்கு தோன்றது. சரி, அது போட்டோம். நான் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்த அந்த நேரத்திலையும் நீங்க ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல நீங்க மட்டும் ஆடணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். கௌசல்யா, அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். நடனத்தில் உங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு, பக்தி, இதையெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் முடியாம படுத்திருந்தப்போ நீங்க என்னை பார்க்க வந்த விஷயம் டாக்டர் சொல்லிதான் எனக்கு தெரிய வந்தது. நீங்களும் நானும் நடனம் ஆடணும்னு பிளான் போட்டோம். அதுக்குள்ள இப்படி ஆயிடுத்து. சரி, நமக்காக விழாவை ஒத்தி போட வேண்டாம். ஒரு நல்ல விஷயத்துக்காக நடக்கிற ஃபங்க்ஷன், நம்மால தாமதப்பட வேணான்னு தோணித்து. அதான் நீங்க இல்லைனாலும் நான் மட்டும் ஆடலான்னு முடிவெடுத்தேன். நீங்க ஆடலைன்னா கூட என்னோட குருங்கிற முறையில உங்க ஆண்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நடனம் ஆடணும்னு நினைக்கப்பட்டுச்சு. அதான் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். டாக்டர் அங்களும் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். இந்த நடனம் நான் நல்லபடியா ஆடணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சுரேஷ்.
இருக்கட்டும். எல்லாம் நல்லபடியா நடக்கும் கௌசி. தைரியமா டான்ஸ் ஆடுங்க. நான் உங்களோட மேடையில் ஆட முடியாட்டியும் ஒரு ரசிகனா இருந்து உங்க டான்ஸை ரசிக்கிறதுக்கு ப்ரோக்ராம் நடக்கிற அன்னைக்கு முன் வரிசையில் உட்கார்ந்துருப்பேன். கண்டிப்பா சுரேஷ், எப்படி உன்னையும் கௌசியும் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணனோ அதே மாதிரி இந்த டான்ஸை நீ பார்க்கறதுக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ டாக்டர். கௌசி, டைம் ஆச்சு. எப்படி யாருக்கும் தெரியாம சுரேஷா பார்க்க உன் அழைச்சிட்டு வந்தனோ அதே மாதிரி வீட்டில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என் பொறுப்புமா. கிளம்பலாமா? சரி வர சுரேஷ். விழா நடக்கிற அன்னைக்கு நீங்க கண்டிப்பா வரணும். உங்களை நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். கண்டிப்பா வருவேன் கௌசி. நீங்க ஜாக்கிரதையா வீட்டுக்கு போங்க. உங்க ஆத்துல எல்லாரையும் கேட்டுதான் சொல்லுங்க. வரேன். வரேன் சுரேஷ். ஹலோ ஐயா, நான் கஜா பேசுகிறேன். அப்பா, ம் இந்த ஆபரேஷன் நல்லபடியா நடந்து அவர் நேக்கு திரும்ப கிடைச்சிருவாரு இல்ல? கவலைப்படாத பத்மா. பெருமாள் எப்பவுமே நம்மளை கைவிட மாட்டார். நம்ம யாருடைய கிட்னியுமே ஸ்ரீவத்சனுக்கு சேராத போது நாம எப்படி தவிச்சுட்டு இருந்தோம். அந்த நேரத்துல யாரோ ஒரு புண்ணியவதி அனுப்பிச்சு பெருமாள் நமக்கு உதவி பண்ணலையா? மேலும் இந்த ஆபரேஷன் நன்னா நடந்து ஸ்ரீவத்சன் ஆத்துக்கு சௌக்கியமா வந்து தீர்காயுசா இருக்க போறாம்மா. இதையும் நமக்கு பெருமாள் கண்டிப்பா பண்ணி கொடுப்பாருமா. நீ ஒன்னுத்துக்கும் கவலைப்படாத பத்மா. அந்த பெருமாள் உங்க புள்ளைய பொழைக்க வச்சு என்கிட்ட நல்லபடியா ஒப்படைச்சிட்டாருனா நான் மாசம் கிட்னி பாதிச்சதால கஷ்டப்படுற 4 பேருக்கு பண உதவி பண்றேன்னு அம்மா வேண்டின்னு இருக்காளா? இப்ப நீ சொன்னியே, இந்த ஒரு விஷயத்துக்காகவே பெருமாள் நம்ம ஸ்ரீவத்சனை சௌக்கியமா வச்சிருப்பாருமா. என் பூவும் பொட்டும் நேக்கு தக்கும் அப்பா. அவருக்கு எதுவும் ஆயிடாதில்ல. இன்னும் அப்பாவோட முகத்தை கூட சரியா பார்க்காத என் குழந்தையும் நானும் அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா உயிரையே விட்டுருவோம்ப்பா. என்ன பேச்சு பேசுற நீ? ஸ்ரீவத்சன் ஆபரேஷன் ஆகி சௌக்கியமா வருவான். கடவுள் இருக்காரே, தனக்கு பிடிச்சவாள ரொம்ப சோதிப்பார். அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதான் உன்னை சோதிக்கிறார். அவர் சோதிப்பாரே தவிர உன்னை எப்பவுமே கைவிட மாட்டார்மா. நீங்க எல்லாம் நேக்கு சொல்ற தைரியமான வார்த்தை இல்ல, நேக்கு உற்சாகத்தை கொடுக்குது. ஆனாலும் என் அடி மனசுல புரியாத ஒரு பயம் இருக்குப்பா. அந்த பயம்தான் அவர் மேல வச்சிருக்கிற பாசத்தால எனக்குள்ள வந்ததா, இல்லனா அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா அதிகமான பாதிப்பு நேக்கு தாங்குற பயத்தால வந்ததா, நேக்கு சரியா சொல்ல தெரியலப்பா. ஆனா பூதாகரமான பயம் என் மனசுல தோன்றது மட்டும் நிஜம். வணக்கம் சார். வாங்க. வா பாஸ்கர். என்ன சார், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன உடனே வர சொன்னீங்க. அப்படி என்ன சார் விஷயம்? யோ, அந்த சுரேஷும் கௌசல்யாவும் சேர்ந்து ஆடக்கூடாதுன்னு சுரேஷை காலை உடைச்சு ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சா இப்ப என்ன நடக்குது தெரியுமா? என்ன சார் நடக்குது? இப்ப அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் சந்திச்சு பேசியிருக்காங்க. அந்த கௌசல்யா தான் காலில் கட்டி ஆட போற சலங்கையை கழட்டி சுரேஷ் கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கா. அவனும் அவ ஆட போறத முதல் ரோல உட்கார்ந்து பாக்குறதா சொல்லியிருக்கானா. எப்படி சார், எப்படி? சுரேஷை கௌசல்யா பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லையே சார். சுரேஷோட அம்மா கௌசல்யாவை பார்த்தா கடிச்சு கொதறிடுவாங்களே. அப்படி இருக்கும்போது இந்த கௌசல்யா எப்படி சார் சுரேஷை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பா? எல்லாம் அந்த டாக்டர் கோபாலுடைய ஏற்பாடு. அவன் ராஜரத்னத்தோட ஃபேமிலி டாக்டர் மட்டும் இல்லாம கல்யாண புரோக்கராகவும் இருப்பான் போல இருக்கு. யார் ஆடினா என்ன, ஆடாட்டி இவனுக்கு என்ன வந்துச்சு? சுரேஷையும் கௌசல்யாவும் சந்திக்க வச்சு அவங்க உறவை வளர்த்து விடுறாராமா. இந்த சுரேஷ் காலை உடைச்சி ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்ச மாதிரி
அந்த டாக்டரோட காலையும் உடைச்சி ஹாஸ்பிட்டல்ல படுக்க வைக்கணும் சார். ஆமா, அவர் ஏன் தேவையில்லாத வேலையில எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு? அட நீ வேற, அந்த டாக்டர்லாம் எனக்கு ஒரு எதிரியா? அவனை விட்டு தள்ளிய. நம்ம விஷயத்துக்கு வா. சுரேஷை கல்யாணம் பண்ணணும்னு என் பொண்ணு ஆசைப்பட்டா. நானும் சும்மா இல்லாம அவன் மனசுல ஆசையை வளர்த்து விட்டேன். சுரேஷை பார்த்துட்டு வரேன்னு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போனா, அங்க சுரேஷ் அவன் அம்மா கிட்ட கௌசல்யா தான் என் மனசுல இருக்கா, அவளை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு என் பொண்ணு மனசு இடிஞ்சு போய் வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கான். அவன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா அவன் கௌசல்யா டான்ஸ் ஆடுறத முதல் வரிசையில் உட்கார்ந்து ரசிக்க போறானா. சார், நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நீங்க கவலையே படாதீங்க. தைரியமா வீட்டுக்கு போங்க. இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கும். ஃபங்க்ஷனுக்கு விஐபிஸ் எல்லாரும் வருவாங்க. ஆனா அந்த கௌசல்யாவோட டான்ஸ் ப்ரோக்ராம் மட்டும் நடக்காது. அதை நடக்க விடாம செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். கௌசல்யா நடனம் ஆட மாட்டான். அது அந்த சுரேஷ் ரசிக்கவும் மாட்டான். நீ என்ன செய்விய ஏது செய்விய எனக்கு தெரியாது. நீ சொன்ன மாதிரி இந்த டான்ஸ் ப்ரோக்ராமை நிறுத்திட்டா நாளைக்கு ராஜரத்ன சொத்து கிடைக்கிறதுல எந்தவித பிரச்சனையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். ஓகே? நிச்சயமா இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்காது. அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா போங்க சார். டேய் சுரேஷ், உன் காலை உடைச்சோம் உனக்கு புத்தி வரல. உன்னோட கதையை எப்பவோ முடிச்சிருக்கணும். மிஸ் ஆயிட்ட. வரேன். இந்த தடவை முதல்ல டான்ஸ் ப்ரோக்ராமை நிறுத்துறேன். அது முடியலன்னா அப்புறம் உன் மூச்சியே நிறுத்திடுறேன். அவருக்கு எதுவும் ஆகாது, ஆகக்கூடாது. பொழைச்சுடுவார். அப்படி ஏதாவது என் எண்ணத்துக்கு எதிரா நடந்துருச்சுன்னா உங்களை யாராவது என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அதை கேட்கறதுக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன்ப்பா. என்ன பேச்சு பேசுற நீ? பத்மா, நீ சகல செல்வங்களோட ஸ்ரீவத்சனோட 100 வருஷம் வாழ போற. உன் மாமியார் இருக்கலே, ஏகப்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்கா. படிக்க ஆசை இருந்தும் பண வசதி இல்லாத எத்தனையோ குழந்தைகளை அவ இன்னும் படிக்க வச்சுட்டு இருக்கா. அவ்வளவு ஏன், உள்ள ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காரே அந்த டாக்டர், அவரை கூட ரங்கநாயகி தான் படிக்க வச்சு டாக்டர் ஆக்கியிருக்கா. உங்க அப்பா இருக்காரே, தினம் தன்னால முடியறதோ முடியலையோ கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். உன் மாமியாரோட புண்ணியம், உங்க அப்பாவோட பெருமாள் சேவை உன்னையும் ஸ்ரீவத்சனையும் சௌக்கியமா வச்சுட்டு இருக்கோம். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. ஆபரேஷன் சக்சஸ். ஹி இஸ் பெர்ஃபெக்ட் ஆல்ரைட். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ. தேங்க்யூ so மச் டாக்டர். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு தன்னை விளம்பரப்படுத்திக்கிற இந்த காலத்துல தன்னோட கிட்னியே கொடுத்து அவரோட உயிரை காப்பாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தான் யாரு என்னங்கிற டீடைல்ஸ யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த முகம் தெரியாத அவங்களுக்கு உங்களோட நன்றியை சொல்லுங்க. நான் வரேன். அவ யாரா இருந்தாலும் பெருமாள் அவளை சேமமா வைக்கணும். அம்மா பத்மா, ரங்கநாயகி என்ன ஆகுமோன்னு பயந்துட்டு ஆத்துலயே உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேம்மா. சரிப்பா. அப்பா, நீங்க உள்ள போங்களேன். ப்ரோக்ராமுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. கௌசல்யா வேற இன்னும் வரல. நீ ஒன்று பண்ணு பாஸ்கர். சொல்லுங்கப்பா. கௌசல்யா காரில் வந்து இறங்கின உடனே நான் ஒரு பொக்கே கொடுக்குறோம். அதை நீ வாங்கி வச்சிரு. அவளுடைய சலங்க சத்தம் இந்த ஏரியா பூரா கேட்கணும். அவளை நானே நின்று ரிசீவ் பண்ணி தான் ப்ரோக்ராம் மேடைக்கு கூட்டிட்டு போவேன். சரிங்க, இதெல்லாம் கரெக்டாக நடக்கணும். கண்டிப்பா நடக்கும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கப்பா. சரி. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்பதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். கௌசல்யா கிளம்பி கார்ல வந்துகிட்டு இருக்காளாம். சரி. அவங்க வரத்துக்குள்ள நான் பொக்கே எல்லாம் வாங்கி வச்சிடறேன். அது வரைக்கும் நீங்க உள்ள போயிருங்கப்பா. அப்போ உள்ள போகிறியா? ஆமாப்பா. ச்சே, எங்க போனார் இந்த டாக்டர்? ப்ரோக்ராம்க்கு வேற லேட் ஆகுது. இவ்வளவு நேரம் வரவே இல்லை. ச்சே. சுரேஷ், போலாமா? எங்க சார் போனீங்க? ஏன் டென்ஷன் ஆகுற?
உங்க அம்மா ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே போற வரைக்கும் வெயிட் பண்ணேன். உங்க அம்மா வெளியே போனதும் உள்ள வந்து உன்னை அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ சரி, இன்னைக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் சார். ஆமா ஆடிட்டோரியம் போகணும். ஆமா ஆமா வா. அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா எங்க போற, ஏன் போற, யாரை பார்க்க போற, இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. சீக்கிரம் வாங்க டாக்டர், போலாம். கவலைப்படாதப்பா, நான் ஒரு டாக்டர். உன்னை எப்படி அழைச்சிட்டு போனோம், திரும்ப எப்படி கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். கமான். சரி வா போலாம். டேய் பாஸ்கர், டைம் ஆகி போச்சு, இன்னும் வந்து சேரலையே. ஒருவேளை டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டு இருப்பாங்களோ. சீக்கிரம் புறப்பட்டு வர வேண்டியதானே அவங்க. டேய் விஐபிஸ் எல்லாம் வந்து காத்துருக்காங்க நாட்டியம் பார்க்கறதுக்கு. அப்பா அதோ கார் வந்துட்டு இருக்கு. நமஸ்காரம். வாங்க சம்பந்தி. வாமா வா. வாமா கௌசி. தேங்க்யூ பெஸ்ட் மாமா. ஆஃப் லக் டு யூ. நீ ஒரு ஃபேமஸ் டான்ஸர். 6 ரசிகர்களுக்கு மத்தியில் நான் ஒரு ரசிகனா இருந்து உன் டான்ஸ் ப்ரோக்ராமை நான் இன்னைக்கு ரசிக்கணுமா? ஆமா கௌசி, எத்தனை ரசிகர்கள். உன்னுடைய நாட்டியத்திற்கு இவ்வளவு வரவேற்பு இருக்கிறத பார்க்கும்போது உங்க அம்மா ஞாபகம் தான் வருது. இந்த பெருமையெல்லாம் பார்க்கறதுக்கு அவ இல்லையே நினைக்கிறச்சதான் நேக்கு கஷ்டமா இருக்குமா. அம்மாடி, அதுக்காக இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நாட்டியத்திலேருந்து கவனத்தை சிதற விட்டக்கூடாது. என்னம்மா போலாமா? அப்பா கவலையே படாதீங்க. இதுவரையும் அக்கா ஆடினதுல இன்னைக்கு ஆட போறதுதான் மாஸ்டர் பீஸா அமைய போறது பாருங்க. வெரி குட் வெரி குட். இந்தாம்மா. நோ 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 ப்ளீஸ் படுங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதா? அவர் கண்ணு முழிச்சிட்டாரா? இல்லம்மா, ஸ்ரீவத்சனுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. உங்க கிட்னி அவருக்கு நல்லா பொருந்தி ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க ஏம்மா எனக்கு நன்றி சொல்றீங்க? ஸ்ரீவத்சன் பழிச்சது நான் பண்ண ஆபரேஷனால இல்ல, நீங்க அவருக்கு கிட்னியை தந்ததால தான். நீங்க சரியான சமயத்துல ரிஸ்க் எடுத்து அவருக்கு கிட்னி தந்ததால தான் என்னால அந்த ஆபரேஷன் பண்ண முடிஞ்சது. ஸ்ரீவத்சனோட பேரண்ட்ஸும் அவர் மனைவியும் கிட்னி தந்தது யாருன்னு கேட்டு என்னை தொலைச்சி எடுத்துட்டாங்க. நான் கடைசி வரைக்கும் அது நீங்க தானே சொல்லவே இல்லை. ஆமா, இப்ப நான் கேக்குறேன், உங்களை வெளிப்படுத்திக்க நீங்க ஏன் தயங்குறீங்க? ஒரு உயிரை வாழ வைக்க உங்க உடல் உறுப்பையே தானமா கொடுத்திருக்கீங்க. அது எப்பேற்பட்ட விஷயம். ரத்த சம்பந்தப்பட்டவங்களே உடல் உறுப்பு கொடுக்க தயங்குற இந்த காலத்துல எப்பேற்பட்ட தியாகத்தை செஞ்ச நீங்க ஏன் நீங்களே உங்களை அவங்க கிட்ட அறிமுகப்படுத்திக்க கூடாது? இல்ல டாக்டர், வேணாம். நான் யாருங்கிறது அவருக்கு தெரிய வேணாம். எனக்கு வேண்டியது ஸ்ரீவத்சன் சார் பழைக்கணும். அது நடந்துருச்சு, அது எனக்கு போதும். பூமிக்கு தெரியாது எந்த மேகம் மழை கொடுத்ததுன்னு. ஆனா பூமி மழையால பச்சை பசேல்னு செழிக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் எனக்கும் ஸ்ரீவத்சன் சார் சந்தோஷம்தான் முக்கியம். நான் மேகமா நின்று அவர் சந்தோஷத்தை கொண்டாடிட்டு போயிடுறேன். எனக்கு விளம்பரம்லாம் வேணாம். ஓகே, உங்களுக்கு விளம்பரம் தேவையில்லைன்னா உங்களை பத்தி அவங்களுக்கு எந்த தகவலும் நான் கொடுக்க மாட்டேன். இன்னும் சொல்லணும்னா, நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்கும் இந்த தகவலை நான் ரகசியமாவே வச்சுக்கிறேன். ஓகே, நான் எழுதி கொடுத்த மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டா வேலைக்கு சாப்பிடுங்க. அப்புறம் நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு பிபி செக் பண்றேன். ஓகே, நான் வரேன். வாங்க. என்னடி என்னடி இது நாடகம்? இதெல்லாம் யாருக்காக, எதுக்காக இதெல்லாம் பண்ற? யாருக்காகவும் இல்லக்கா, எதுக்காகவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவத்சன் சார் பழைக்கணும். அது நடந்துருச்சு, அது போதும் எனக்கு. என்னடா சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா பண்ணியா? தல, நீ சொன்ன மேட்ரு எல்லாம் இந்த நோட்டீஸில் போட்டாச்சு. எல்லா ஆடியன்ஸ்கிட்டையும் கொடுத்தாச்சு. அந்த கௌசல்யா ஃபேமிலி வந்தவொடனே எல்லார் கையிலையும் ஒன்று குத்துற வேண்டியது தான். கௌசல்யா வரும்போது எல்லாம் காரி துப்ப போகிறாங்க. அந்த நடன மங்கைக்கு மட்டும் மானம் ரோசம் இருந்ததுன்னு வச்சுக்கேன், நாண்டுன்னு செத்துரும். அந்த அளவுக்கு கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். யாரு? கௌசல்யா வருகிறா, கொண்டு போய் நோட்டீஸ் கையில் கொடு. ஓகே, போலான்றியா? ஐயா இந்தாங்க சார், இந்தாங்க சார். ஐயா வாங்கிக்கோங்க. அம்மா இந்தாங்கம்மா, இந்தாங்க. கௌசல்யாவின் காதல் லீலை.
சுரேஷ் என்பவனுக்கு நிச்சயம் செய்யப்பட்டவள் தான் இன்று நாட்டியமாடப் போகும் கௌசல்யா. நிச்சயதார்த்தத்துடன் கல்யாணம் நின்று போக காரணம் கோடீஸ்வரர் ராஜரத்தினத்தின் மகன் சஞ்சயுடன் கௌசல்யாவுக்கு ஏற்பட்ட திடீர் காதல். சஞ்சய்க்கும் கௌசல்யாவுக்கும் திருமணம் நிச்சயமாகி கல்யாணத்திற்கு சில தினங்களுக்கு முன் மர்மமான முறையில் சஞ்சய் கார் விபத்தில் இறந்து போனார். கௌசல்யா அழகில் மயங்கிய அப்பா ராஜரத்னமே மகன் சஞ்சயின் மர்மமான சாவுக்கு காரணம் என்று வலுவான ஆதாரம் கிடைத்துள்ளது. கௌசல்யாவின் தூண்டுதலின் பெயரால் தான் ராஜரத்னம் தன் மகனையே கொலை செய்திருக்கிறார். என்ன குடும்பம் இது? மகா கேவலம். இப்படியெல்லாம் ஒரு குடும்பம் இருந்தா நாக்கு புடுங்கிட்டு சாவலாம். என்னடி பையன் செத்த உடனே அப்பட புடிச்சுக்கிட்டியா? நல்ல குடும்பம்டா. அக்கா அநியாயத்துக்கு இப்படி அடிச்சிருக்காங்களடா. என்னடா இப்படி கௌசல்யா பத்தி தப்பா அடிச்சிருக்காங்களடா. சஞ்சய் நானே கொண்டுட்டேன்னு எனக்கும் கௌசல்யாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு போட்டிருக்காங்களடா. யாராவது சீக்கிரம் வாங்கல, சீக்கிரம் வாங்க, தண்ணி கொண்டு வாங்க. யாராவது சீக்கிரம் வாங்க. நானா என் புள்ள சாவுக்கு காரணமா இருப்பேன். கௌசிய தப்பான முறையில ஐயோ நான் போய் எனக்கும் கௌசிக்கும் அந்தரங்க தொடர்பு இருக்குன்னு சொல்லி அசிங்கமா நோட்டீஸ் அடிச்சிருக்காங்களடா. குடும்பத்தையே அசிங்கப்படுத்தாங்களடா. ஏய் யாராவது வாங்கல.